கனமழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் பயிர் காப்பீட்டுத் தொகையை விரைந்து வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் செய்தியாளர்களிடம் அவர் பேசியதை சூப்பர் பைட்ஸ் பகுதியில் தற்பொழுது பார்க்கலாம். திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்கள் மிகவும் பாதிக்கப்பட்டது. குறிப்பாக இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் ஸ்ரீவைகுண்டம், திருச்செந்தூர், அதே போல் ஏரல் இது போன்ற பகுதிகளெல்லாம் மிகவும் பாதிக்கப்பட்டு அந்த பாதிக்கப்பட்ட மாவட்டங்கள் உடனடியாக நிவாரணமாக வேளாண் தோட்டக்கலை சார்பாக காய்கறி மக்களுக்கு குறைந்த விலையில் காய்கறி கிடைக்க வேண்டும் என ஒரு டிமாண்டை ஏறிடக்கூடாது. காய்கறி கிடைக்கவில்லைங்கிற ஒரு டிமாண்டை வைத்துக் கொண்டு விலையேற்றத்தை தடுப்பதற்காக இந்த துறையின் சார்பாக நாள்தோறும் 50 வாகனங்களில் விவசாயிகளுடைய டிராக்டர்களில் விவசாயிகள் உற்பத்தி செய்த காய்கறிகளை கொண்டு வந்து கிட்டத்தட்ட 13 வகையான காய்கறிகள் 70 டன் அளவிற்கு இந்த 4 நாட்களில் இந்த காய்கறிகளை மக்களுக்கு கொண்டு சென்றிருக்கின்றோம். அது குறைந்த விலையில், பாதிக்கு பாதி விலையில் எல்லாம் கொடுத்திருக்கிறோம். இந்த மாவட்டத்தில் அதிக அளவு மழை பெய்த காரணத்தால், யார் எதிர்பார்க்காத அளவுக்கு மழை பெய்த காரணத்தால் இந்த அரசு முதல்வர்கள் இந்த மக்களுக்கு காய்கறி தோட்டக்கலைத்துறை மூலமாக காய்கறிகளை கொடுக்க வேண்டும், விற்பனை செய்ய வேண்டும் என்று அறிவித்தார்கள். அந்த அடிப்படையில் நம்முடைய தோட்டக்கலைத்துறை வேளாண் துறை அதிகாரிகள் எல்லோரும் இங்கிருந்து களத்தை செக்ரட்டரி முதல் டைரக்டர் முதல் கமிஷனர் முதல் எல்லோரும் இருந்து இந்த துறையை சார்ந்த அலுவலர்கள் அனைவரும் இருந்து இந்த மாவட்டத்தில் இந்த காய்கறிகளை விற்று கொண்டிருக்கிறார். குறைந்த விலை, ஏனென்றால் அதிகமாக தள்ளுமுள்ளு ஏற்படக்கூடாது என்பதற்காக தான் இந்த விலையை நிர்ணயம் செய்து குறைந்த விலை 10 ரூபாய் 20 ரூபாய் என்ற அடிப்படையில் காய்கறிகளை விற்று மக்கள் அதை ஆதரித்து வாங்கி கொண்டு